மகுடன் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் சேகு. இது நோ டாபிக். இன்றைய தினமும் நாங்கள் நோ டாபிக்கினூடாக ஒரு முக்கியமான விடயத்தை எடுத்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கலாம் இது கொஞ்சம் டிலேயான தலைப்பு. அப்படி இல்லை, நாங்கள் பொறுத்திருந்தது இந்த பாராளுமன்ற அமர்வு நிறைவடையணும், அதற்கு பிறகு இந்த தலைப்பை பற்றி பேசணும். நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது எந்த சமூகத்தை எந்த குழுவை சார்ந்தவர்களை புண்படுத்துவதற்காகவோ வேதனைப்படுத்துவதற்காகவோ வருகின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. நாட்டிலே புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். புதிய முறையில் கல்விகளை கற்பிக்கணும். அவமோதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். கல்வி சார்ந்த விடயங்களை வரவேற்கிறோம். உண்மையிலே பழமை வாய்ந்த கல்வி முறைகளை மாற்றி பாடப்புத்தகங்கள் சுமையாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுமைகளை குறைக்கணும். நிறைய டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவோ கற்பிக்க முடியும். உலக நாடுகள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கல்வி சீர்திருத்தத்திலையும் மாற்ற வரணும். இது எல்லோரும் ஏற்கக்கூடிய, எதிர்க்கப்படாத ஒரு விடயம். இப்போ நாங்கள் சம்பவத்துக்கு வரலாம். நிறைய விஷயங்கள் நீங்க செய்திகளின் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. திரும்ப 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 இந்த பழசை நான் கிண்ட விரும்பல. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா, பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் அல்லது சபாநாயகர் கிட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை நேற்று முன்தினம் எதிரணியினர் கையொப்பமிட்டிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபாநாயகரும் அதை கூறியிருக்கிறார். இந்த சிக்கலுக்கு காரணம் என்ன, இவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன என்பது பற்றி ஓரளவு தெரிந்தவங்க இருப்பீங்க. உண்மையிலே இந்த 6ஆம் தர கல்வி புத்தகத்தை அல்லது 6ஆம் தரத்திற்கான இந்த பாட மொடியூலில் ஒரு இணையதளம் தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்திருந்தன. badi.net என்கிற அந்த இணையதளம், அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணல, அதில் இருந்ததை சொல்றோம். இந்த இணையதளத்தினுடைய அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை ஒரு ஃபார்மேட் வடிவில் நிரப்பணும். இதுதான் பாட புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. 6ஆம் தர மாணவர்கள் என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வயதுடைய குழந்தைகள். இலங்கையினுடைய நாட்டினுடைய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற இந்த என்பிபி அரசாங்கம் அல்லது பாராளுமன்றத்திலே 159 ஆசனங்களை வைத்திருக்கின்ற அரசாங்கம்